Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கிராஜுவேட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரயில்வே சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சர் கீ வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. RRB NTPC கிராஜுவேட் எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உங்களோட ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட ரா மார்க்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் recruitment of various post of non-technical popular categories graduate notice on viewing of CBT 1 held on from 5/6/2025 to 24/6/2025 questions response and keys and raising of objection if any to questions or option or keys. அதாவது நடந்து முடிஞ்ச RRB NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து 5/6/2025 இருந்து 24/6/2025 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இதுக்கான அப்ஜெக்ஷன் வந்து நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இதுல சொல்லிருக்காங்க. The computer based test CBT 1 various post of non technical popular categories graduate against SEN number 5/2024 was conducted on 5/6/2025 to 24/6/2025 in order to enable candidate who appeared in the CBT 1 to view their questions, responses and answer keys. A link has been provided on the websites of RRB which will be active from 1/7/2025 at 18 hours to 6/7/2025 at 23.55 hours. அதாவது நடந்து முடிஞ்ச RRB NTPC கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து 5/6/2025 இருந்து 24/6/2025 வரைக்கும் நடந்துச்சு. இதுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம், உங்களோட ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம், அப்ஜெக்ஷனும் நீங்க வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். எந்த டேட்ல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 ஈவினிங் 6 o'clock வந்து ஓப்பன் ஆகுது. 6/7/2025 நைட்டு 12 o'clock வரைக்கும், அதாவது 11:55 வரைக்கும் இது வந்து ஓப்பன்ல இருக்கும். இதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஆன்சர் கீ வந்து ஓபன் ஆகுது. ஓகே, சோ எத்தனை நாள் வந்து ஓபன்ல வச்சிருப்பாங்கன்னா 6/7/2025 6 நாள் வரைக்கும் ஓபன்ல வச்சிருக்காங்க. சோ இந்த டேஸ்க்குள்ள நீங்க உங்களோட ரா மார்க் வந்து கால்குலேட் பண்ணிருங்க. ஆஃப்டர் வியூயிங் த டீடைல்ஸ் அப்ஜெக்ஷன் இஃப் எனி ரிகார்டிங் த கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் அண்ட் கீஸ் கேன் பி ரைஸ்டு பை த கேண்டிடேட் ஃபார் விச் த டைம் ஷெட்யூல் ஃபீ அண்ட் ப்ரொசீஜர் இஸ் கிவன் பிலோ. சப்போஸ் நீங்க வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்க, அதுல ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து இந்த டைமுக்குள்ள நீங்க வந்து பண்ணிக்கலாம். viewing of question response and raising of objection against the question option and keys online fee payment பாத்தீங்கன்னா 1/7/2025 18 hours ன்னு கொடுத்திருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஓபன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா closing of viewing of question objection raising and payment window 6/7/2025 23:55 hours, அதாவது 6/7/2025 நைட்டு 11:55 க்ளோஸ் ஆகுது. 6 நாள் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. இந்த 6 நாளைக்குள்ள கொஸ்டின் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து அந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4வது கொஸ்டின் இருக்குது, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து ஆன்சர். நீங்கள் வந்து ஆப்ஷன் சியை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி கிடையாது, டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். அப்படி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். The prescribed fee for raising objection is ₹50 plus applicable bank service charges per question. In case the objection raised is found to be correct, the fee paid against such valid objection shall be refunded to the candidate after deduction of applicable bank charges. அதாவது இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க சி வந்து ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்கீங்க, சி தான் கரெக்ட். ஆனால் உங்க பேப்பர்ல பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட்னு சொல்லி உங்களுக்கு ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ₹50 ஃபீஸ் பே பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்க சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க பே பண்ண இந்த ₹50 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்றது தப்பா இருந்துச்சு அப்படின்னா இந்த ₹50 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. The refund will be made to the account from where the candidate has made the online payment. எந்த அக்கௌண்ட்ல இருந்து பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணுவாங்க, நீங்க சொல்றது தப்பா இருந்துச்சு அப்படின்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அப்ப இந்த நோட்டீஸ்ல இருந்து என்னெல்லாம் தெரியுது, ஆன்சர் கீ வந்து நீங்க
வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர் கீ வியூ பண்ணும்போது ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த அப்ஜெக்ஷன் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபீஸ் வந்து 50 ரூபா பே பண்ணணும். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock 1/7/2025 நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஆன்சர் கீ வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஆன்சர் கீ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ரா மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஆன்சர் கீயோட யூஆர்எல் வந்து ரேங்க் மித்ரால நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ரா மார்க்கை வந்து அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கரெக்ட், எத்தனை தப்பு அப்படிங்கிறத அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். Okay, procedure for raising objection. The detailed procedure with the necessary guidelines will be available in the link provided on the official website of RRB. Candidate are advised to raise objection if any well before the last date and time. அதாவது 6/7/2025 நீங்க objection வந்து raise பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த கொஸ்டின் வந்து objection raise பண்ணணும்னு நினைக்கிறாரு. 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து நின்னுட்டு நான் objection raise பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா raise பண்ண முடியாது. அதுக்கு தான் டைம் கொடுத்திருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஜூலை 6ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து objection வந்து raise பண்ணி after which no representation from the candidate on the question, options, keys etc will be entertained. 6ஆம் தேதிக்கு அப்புறமா வந்தீங்கன்னா அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ண முடியாது, ஆன்சர் கீயும் செக் பண்ண முடியாது. ஓகேவா? The decision of RRB on the objection raised shall be final and binding and no further correspondence shall be entertained from the candidate in the matter. Okay, so decision பாத்தீங்கன்னா RRB யோட decision தான் ஃபைனல்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அப்ப நாளைக்கு NTPC கிராஜுவேட்டுக்கான ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் ரயில்வே சைட்ல இருந்து இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 30/6/2025 இப்பதான் ஒரு 10 minutes பிஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி RRB குரூப் டிக்கு இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக SSCலேருந்து MTS, CHSL, CGLக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின A to Z இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் SSC, CGL படிச்சுட்டு இருந்தாலும் சரி, CHSL படிச்சுட்டு இருந்தாலும் சரி, MTS, RRB குரூப் டி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதே மாதிரி RRB NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. அதுக்கும் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி தான் இந்த நியூ பேட்சில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 27 ஜூன் 2025 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி மண்டே இல்லையா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயோட பிளான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. SSC CGLக்கான 80 days பிளானு, CHSLக்கான 90 days பிளானு, MTSக்கான 90 days பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். சாட்டர்டே இதில் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்சோட ஃபஸ்ட்டு டேயோட இது சிலபஸ் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரயில்வேல ரீசெண்டா கிரேட் 1 நோட்டிஃபிகேஷன், கிரேட் 3 நோட்டிஃபிகேஷன், ALP நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கான நியூ பேட்சஸும் இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். RRB குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் நான் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல, இனிதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆகுது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனும் நான் மார்னிங்கே உங்களுக்கு கொடுத்தாச்சு. 4 days இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன்னுக்கு 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் பிரைஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு இப்போ இருக்கிற டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன்னோட ஆஃபர் வந்து இன்னையோட க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், அகைன் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஃபைனலா இன்னைக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து ஆன்சர் கீ வந்ததும் ரா மார்க் எப்படி கால்குலேட் பண்றது, அப்ஜெக்ஷன் எப்படி ரைஸ் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் எந்த எக்ஸாமே படிக்க ஆரம்பிக்கல, இனிதான் ரயில்வே படிக்க போறேன், SSC படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலனா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.